சார் போலாம். போலாம். பாண்டி அது பாரு, வீடு தெரியுதுல்ல? அந்த வீடா சார்? பாண்டி அது பாரு, அந்த வீடு தான் சார். இப்ப வெளில வருவாள் சார்? அவ வருவான். ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறா. இப்ப ஆபீஸ் போற டைம் தான். கண்டிப்பா வருவான். இந்தாங்க காஃபி. இப்பதானேங்க சூடா காஃபி வேணும்னு கேட்டீங்க. அம்மா கேட்டேன், ஆனா இப்ப வேணாம். அப்பா, நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா அதுக்காக நான் மனசார சாரி கேட்டுக்கிறேன்ப்பா. இல்ல விஷாலி, நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக எதுவும் கேட்கல. நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்டேன். நீ என்ன கஷ்டப்படுத்த நான் நினைக்கவே இல்லையே. அப்புறம் இங்க என்னமோ மாதிரி இருக்கீங்க. இது வேற யோசனை கல்யாணி. உங்களுக்கு என் மேல கோவமோ வருத்தமோ இல்லைன்னா நீங்க இந்த காஃபியை சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. சரி சாப்பிடுங்க. சார் என்ன சார் இன்னும் ஆளை காணோம்? அதான்ப்பா என்னாச்சுன்னு எனக்கு புரியல. சார் நின்றுட்டு இருந்தா ஃபுல்லா நின்றுட்டு இருக்க வேண்டியது தான் சார். நான் ஒரு ஐடியா பண்ணட்டுமா? என்ன? நான் போய் காலிங் பெல் அடிக்கிறேன். யாராவது வந்து கதவை திறப்பாங்க. விஷாலியா இருந்தா ஆமான்னு தலையாட்டுங்க, இல்லைன்னா இல்லைன்னு தலையாட்டுங்க. மற்ற நான் பாத்துக்கிறேன் சார். பாண்டி ஜாக்கிரதை பாண்டி, மாட்டிக்காத. சார் இதான் ஆரம்பம். இதுக்கே பயந்தா எப்படி சார்? இன்னும் நம்ம செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கு. வரேன் சார். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாரு கல்யாணி? யாரையுமே காணோங்க. யாரையும் காணுமா? இப்ப பெல் அடிச்சது யாரா இருக்கும்? என்ன தெரியலையே, ஒருத்தரும் இல்லையே. யார் இது? இருங்கப்பா, இருமா நான் போய் பார்க்கறேன். இல்ல நான் பார்க்கறேன், நீங்க இருங்க. விஷாலி வந்துட்டா. யாருமா? யாருமே இல்லப்பா. யாருமே இல்லையா? திரும்ப திரும்ப காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா யாருமே காணோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு இது சரியா படலையே. அப்பா, நாம இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கோம். அதான் பக்கத்துல இருக்கிற குட்டி பசங்கெல்லாம் இப்படி விளையாட்டுத்தனமா பெல் அடிச்சிருப்பாங்க. இத போய் இவ்ளோ பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்களேப்பா. விடுங்கப்பா.
அந்த பொண்ணு தானே சார்? ஆமா, அந்த பொண்ணு தான் சார். அந்த பொண்ணு அடையாளம் காட்டிங்களே, மற்ற நான் பார்த்துக்கிறேன் சார். வாங்க போலாம். சார் கோச்சிக்காதீங்க சார், ஓனர் வீட்டை பூட்டிட்டு வெளியில போயிருக்காரு, அதனால உங்களை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்க முடியல. பரவாயில்ல, நீ போவாலே. சரிங்க சார். ஹலோ, சொல்லுங்க. எங்க மயிலாப்பூரா? சரி, நான் பாத்துக்கிறேன். அங்க இருந்து ஃபர்தர் மூவ்மெண்ட் இருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். என்னாச்சு சார்? ராஜாராமாவுடைய செல்போன் மயிலாப்பூர்ல இருக்கிறதா சிக்னல் காட்டுதான். மயிலாப்பூரா? ஆமா சார். இந்த விஷாலி இருக்கிற ஏரியா வச்சுங்களே சார். அப்படியா? அப்போ ராஜாராமன் விசாலியை பார்க்க தான் போயிருக்கணும். சார், பெருசா இந்த பிரச்சனை நடக்குது சார். நம்ம இமீடியட்டா விஷாலி போய் பார்க்கறது நல்லது சார். கான்ஸ்டபிள் சார், நாங்க 2 பேரும் முக்கியமான விஷயமா வெளியில போறோம். ராஜாராம் வந்தா வெளியில போகாம பாத்துக்கா. வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, புரியுதா? ஓகே, புரிஞ்சது சார். டாக்டர், நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கணுமோ அங்கே இருக்கீங்க நீங்க. சரி, இவங்களோட என்ன ஏன் போட்டு வச்சிருக்கீங்க? நான் பைத்தியம் இல்லையே. ஆமா, இவர்தான் அமெரிக்க அதிபர் ஒபாமா. எனக்கு நல்லா தெரியுமே. என்ன பத்தி தப்பா பேசுறான். நான் பைத்தியம் இல்ல டாக்டர். நீங்க பைத்தியம்னு நாங்க யாரும் சொல்லவே இல்லையே. டாக்டர், சும்மா தான் சொல்றேன், நான் பைத்தியம் இல்ல. நீங்க பாட்டு விளையாட்டு பண்றீங்க. ஆமா ஆமா, இங்க வர்றவங்க யாருமே பைத்தியம் கிடையாது. நீங்க ஒன்னும் மனச குழப்பிக்காதீங்க. பேசாம படுத்து ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் சரியாயிடும். லூசாயா நீ? நான் பைத்தியம் இல்லன்னு சொல்றேன், நீ பாட்டுக்கு பாட்டு ரெஸ்ட் எடுங்கற. இத நான் மாமியார் விடா. போய வேலைய பாத்து. டேய் விடுங்கடா. என்ன விடுங்க. டேய், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது டாக்டர். நான் சொன்னா கேளுங்க, என்ன விடுங்க. டாக்டர், நான் சொன்னா கேளுங்க. டேய், என்ன விடுடா. டேய், கால விடுடா. டாக்டர், நான் ஒரு உயிரை காப்பாத்தணும் டாக்டர். முக்கியமான வேலை இருக்கு டாக்டர், என்ன விடுங்க. ஐயோ டாக்டர், நான் சீரியஸா சொல்றேன், என்ன விடுங்க. விடுங்க. ஐயோ கடவுளே. இன்ஜெக்ஷன் கொடுங்க. கால முடியா. கைய புடி. என்ன பிடிக்காத. பிடிக்காத. விட்றா. அலாயன் கைய. ஐயோ டாக்டர், நான் ஒரு உயிரை காப்பாத்தணும் டாக்டர். கொஞ்சம் கேளுங்க. டேய், என்ன முடியா. நான் போய் ஒரு உயிரை காப்பாத்தணும். ஐயோ, எனக்கு ஊசியை போடாதீங்க டாக்டர். சொல்ல போட்டீங்களே டாக்டர். நான் ஒரு உயிரை காப்பாத்தணும்னு சொன்னேன், கேட்கவே இல்லையே. இந்தாங்க, இதை அங்க வச்சிருங்க. ஒபாமா தூங்கிட்டாரு. இங்க பாருங்க, பேஷண்ட் ரொம்ப அரகண்டா இருக்காரு. நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சரியா? சரி டாக்டர். பாத்துக்கங்க. ஒரு உயிரை காப்பாற்றணும்னு சொன்னேன், கேட்காம உயிரை போட்டாங்கல்ல. ஹலோ, சொல்லுங்க. விஷாலி, இரு விஷாலி. வாங்க. எங்க வந்த நீ? எம்டி அத வேலை சொன்னாரா? அப்பா இல்ல சார், வேற விஷயமா தான் விஷாலி அப்பா. கிளம்பு நீ முதல்ல. என்னங்க நீ சும்மா இரு. கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கல. வெளிய போ. அப்பா வேண்டப்பா. என்னாச்சு? வாங்க இன்ஸ்பெக்டர். ஆதிநாராயணனை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்க அந்த கேஸ்ல திருப்பதி கொடுத்த முக்கியமான குழுனால தான்.
ஆதிநாராயணன் தன்னுடைய செல்ல இருந்து கடைசியா ஃபோன் பண்ணது அவருடைய ஃப்ரெண்டு ராஜாராமுக்கு தான். அந்த ராஜாராம கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தேன். ஆனா உருப்படியா எந்த தகவலும் வரல. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? அந்த ராஜாராம விசாலையை தேடிக்கிட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க சார்? உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். அந்த ராஜாராமுடைய அடையாளத்தை சொன்னா உங்களுக்கு அந்த குழப்பம் போயிடும். ராஜாராமுக்கு ஒரு கால் கிடையாது, ஆர்டிபிஷியல் leg. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பேர் கேசுவேன், சேலத்திலிருந்து வர்றேன். அந்த ஆளு அவர் பேரு கேசவன்ல சொன்னாரு. அது போய் அந்த ஆள் இங்க வந்தது வேவ் பார்க்கறதுக்காக வந்திருக்கான். ராஜாராம் இங்க வந்தார் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர்? திருப்பதி தான் சொன்னாரு. திருப்பதி அந்த அடையாளத்தை சொன்னதும் அது ராஜாராம் தான் கண்டுபிடிச்சேன். உடனே நாங்க 2 பேரும் ராஜாராம வீட்டுக்கு போனோம். ஆனா அவர் அங்க இல்ல. யாரையோ ஒருத்தரை கூட்டிக்கிட்டு அப்பதான் வெளியில போனதா அங்குள்ள வாட்ச்மேன் சொன்னான். ராஜாராமுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா அட்டன் பண்ணல. கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணதும் அந்த ஃபோன் இந்த ஏரியால மயிலாப்பூர்ல இருக்கிறதா சொன்னாங்க. உங்க வீடு இங்கே தானே இருக்கு. ஒருவேளை அவர் உங்களை பார்க்க இங்க வந்திருந்தாலும் வந்திருக்கலான்னு இங்க வந்தோம். ஆனா அவர் எங்கேயும் வரல போல இருக்கு. இன்ஸ்பெக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ 2 தடவை காலிங் பெல் அடிச்சாங்க. போய் பார்த்தாங்க, யாருமே இல்லை. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, முதல் தடவை யாரோ காலிங் பெல் அடிச்சாங்க. நான் போய் பார்த்தேன், யாருமே இல்ல. அப்புறம் மறுபடியும் காலிங் பெல் சவுண்ட் கேட்டுச்சு. விஷாலி போய் பார்த்தா. நீங்க போய் பார்த்தப்போ வெளியில யாரும் இல்லையா? இல்ல சார், ஒருவேளை ராஜாராம் வந்திருப்பாரோ? மறுபடியும் அவன் எதுக்காக இங்க வரணும்? காலிங் பெல் அடிச்சுட்டு ஏன் பார்க்காம போனோம்? விஷாலி, நீங்க போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் யாரும் காலிங் பெல் அடிக்கல? சார், அப்ப அந்த ராஜாராம் யாரையும் கூட்டு வந்து விஷாலி அடையாளம் காட்டிருப்பாங்க சார். யாரையோ கூட்டிட்டு ராஜாராம் கார்ல போனதா வீட்டு வாட்ச்மேன் சொன்னான்ல. ஒருவேளை அவனை கூட்டிட்டு வந்து ராஜாராம் ஏன் விஷாலி அடையாளம் காட்டி இருக்க கூடாது? நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு எனக்கு தோணுது. என்ன சார் இது? ராஜாராம் எதுக்கு என் பொண்ணை வேற எவனுக்கு அடையாளம் காட்டிருக்கணும்? இந்த கேள்விக்கு ராஜாராம் தான் பதில் சொல்லணும். முதல்ல அந்த ஆளை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. அப்படியா? ஓகே, தொடர்ந்து அவனை ஃபாலோ பண்ணுங்க. ராஜாராமோடைய செல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ண சொன்னேன். கோயம்பேடு மார்க்கெட் ஏரியால டவர் காட்டுதான். நான் அங்க போய் பார்க்கறேன். சரி சார், நானும் வரேன் சார். சரி, நீங்களும் கூட வாங்க. சார், நீங்க தைரியமா இருங்க. எங்களை மீறி உங்களுக்கு எந்த ஆபத்து வராது. பாதுகாப்புக்கு 2 கான்ஸ்டபிள் வெளியில போட்டிருக்கேன். ஓகே சார், வரேன். ரெண்டு பேரும் இங்கே பாதுகாப்புக்கு இருங்க. அலர்ட்டா இருக்கணும். ஓகே சார். அலட்சியமா இருக்கணும். ஓகே சார். வாங்க.
ஆதிநாராயணனை கொண்ட மாதிரியே ஹேர் பின் யூஸ் பண்ணி தொண்டையில குத்தி இவரையும் கொலை பண்ணிட்டாங்க. சார் அங்கிருந்து தான் சவுண்ட் வருது. போங்க. ஐயா ஐயா இது மாதிரி பண்ணிட்டாங்களா ஐயா? ஐயா பக்கத்துல போகாத. ஐயா ஐயோ ஐயா சரி இப்ப சொல்லு என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். டேய் இங்க பாரு, உன்னை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், பயப்படாம சொல்லு என்ன நடந்தது? ராஜாராம் எதுக்காக மயிலாப்பூர் போனாரு? அது மார்க்கெட் பாண்டியனோட ஆளை கூப்பிட்டு விசலங்கிற பொண்ண வெகு பார்க்காமட்டாங்க சார். விஷாலி ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா சார். அப்போ மார்க்கெட் பாண்டி நடுவில் இறங்கிட்டா சார். அப்போ பாண்டி, நீ விஷாலியோட கதை முடிக்கிறப்போ கொலைக்கு நான் தான் காரணம் சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நான் இன்னைக்கே சிங்கப்பூர் புறப்படுறேன். இன்னைக்கு நைட் 9 மணிக்கு என்னுடைய ஃபிளைட். இந்தா நீ கேட்ட அமௌண்ட் இதுல இருக்கு. இந்தா புடி. ஓகே சார். உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பு என் முகத்திலையும் வரணும்னா நான் சிங்கப்பூர்ல இறங்குறப்போ விஷாலி உயிரோடு இல்லைன்னு சொல்லி அந்த நல்ல செய்தி எனக்கு கிடைக்கணும். கிடைக்குமா பாண்டி? கண்டிப்பா கிடைக்கும் சார். நீ கவலைப்படாம நல்லபடியா பிளைட் ஏறு சார். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். வரேன் சார். ஹாய் டாடி, எப்ப சிங்கப்பூர் வரதா ஐடியா? நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் பேசுறேன். இன்ஸ்பெக்டரா? இது என் அப்பாவோட செல்போன் ஆச்சே. அவர் எங்க இருக்காரு? சார் சொல்லுங்க சார், என் டாடிக்கு என்னாச்சு? சாரி டு சே திஸ். என்ன சார், என்னன்னு சொல்லுங்க. அது சொல்லுங்க என்னாச்சு? ஏய் என்னாச்சு? அப்பா செல்போன்ல இருந்து யாரோ போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க. என்னடி சொல்ற? பேசுறீ? சார் அப்பா எங்க சார்? உங்க அப்பாவை யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. பேசுறீ? உங்க அப்பா எங்க? ஓடுறீ? இல்ல நீ அத பேசு. என்னடி ஆச்சு? ஹலோ ஹலோ, இப்படி மரமா நிக்கிறீங்க. உங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க மம்மி. ஐயோ எல்லாம் போச்சு.
டாக்டர் சொன்னதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் நம்மளை யார் காப்பாத்த போறாங்கன்னே தெரியல. என்ன கல்யாணி, நீ பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்க. எனக்கும் தான் டென்ஷனா இருக்கு. நீ புலம்புதல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லு. அப்பா, உங்க 2 பேரையும் இப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்கட்டுமா? அதுக்கு அவசியமே இல்லை. வாங்க இன்ஸ்பெக்டர், அந்த ராஜாராம கண்டுபிடிச்சாச்சா? கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த ஆள் என்ன சொன்னாரு? எதுக்காக என் பொண்ணை கொலை பண்றதுக்கு இப்படி வெறி கொண்டு அலையறாருன்னு கேட்டீங்களா? அவர் ஏதாவது சொன்னாரா? இல்லைங்க, ராஜாராம் எதுவும் சொல்லல. சொல்ற நிலைமையிலே அவர் இல்ல. என்ன சொல்றீங்க சார்? ஆமா விசாலி, ராஜாராம யாரோ கொலை பண்ணிட்டாங்க. என்ன? ஆதிநாராயண கொண்ட மாதிரி ராஜாராமையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஆதிநாராயண எப்படி மர்டர் ஆனாரோ அதே மாதிரி ராஜாராமுடைய மர்டர் நடந்திருக்கு. என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? விஷாலி, ஆதிநாராயண ராஜாராம் 2 பேருமே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மர்டர் ஆயிருக்காங்க. அதனால உங்களுக்கு இந்த கொலைக்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு. இன்ஸ்பெக்டர், நீங்க திரும்ப திரும்ப என் பொண்ணை சந்தேகப்படுற மாதிரி பேசுறது நல்லா இல்ல. நான் உங்க பொண்ணை சந்தேகப்படல சார். உங்க பொண்ணுக்கே தெரியாம அவங்கள சுத்தி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதை என்னன்னு சொன்னாதான் இந்த கொலையெல்லாம் பண்ணது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் உங்க பொண்ணை விசாரிச்சுட்டு இருக்கேன். என்னை என் கடமையை செய்ய விடுங்க சார். அனாவசியமான தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். விசாலி, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. சமீபத்தில் உங்க லைஃப்ல குறிப்பிடும்படி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததா? நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க ஒரு விஷயத்தை சாதாரணமா நினைச்சிருக்கலாம், ஆனா அதுவே இந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம். என்கிட்ட எதையும் மறைக்காம நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், இப்ப நான் சொல்ல போற விஷயம் இந்த கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு சாதாரண விஷயம் கூட இந்த கொலைக்கு காரணமா இருக்கலாம்னு நீங்க சொன்னதுனால நான் அந்த விஷயம் என்னன்னு உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர்ல காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த வரைக்கும் என் லைஃப்ல எந்த குழப்பமும் இல்ல. படிச்சு முடிச்சிட்டு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன குழப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. என்னது? நான் ஒரு தடவை கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பிச்சைக்காரன் என்ன பார்த்து தாயமான்னு சொல்லி கால்ல விழுந்துட்டாரு. தாயமா? ஆமா இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி மனநிலை சரியில்லாத ஒரு அம்மா என்ன தாயமான்னு சொல்லி நான் எது சொன்னாலும் கட்டுப்பட்டு கேட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம என் அக்கா ஹஸ்பண்ட் வசீகரன் இருக்காருல்ல, அவரு உங்களை தாயமான்னு கூப்பிட்டாரா? அவரு இல்ல, அவரோட தாய் மாமா என்ன பார்த்துட்டு தாயமான்னு கையெடுத்து கும்பிட்டாரு. என் அக்காவுக்கும் வசீகரனுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவரு என்ன பார்த்த உடனே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட நீங்க கேட்கலையா? கேட்டேனே, ஏன் என்ன தாயமான கூப்பிட்டீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன அப்படி கூப்பிடவே இல்லைன்னு சமாளிச்சிட்டாரு. விஷாலி, இதெல்லாம் தற்செயல நடந்த விஷயம். இத போய் ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர், விஷால் ஏதோ புரியாம சொல்லிட்டு இருக்கா. ஆதிநாராயண ராஜாராம ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா. அவங்களுக்கு யாராவது பொது எதிரி இருக்கலாம்ல? அவங்க இந்த மர்டர் பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம்ல? இல்ல சார், விசாலி சொன்ன விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆதிநாராயணும் ராஜாராமும் விசாலியை தேடி வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க விசாலியை தாயமா நினைச்சு வந்திருக்கலாம் இல்லையா?
என் டவுட்டும் இப்ப இதுதான் சார். ஓகே, டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். நீங்க வசீகரனுடைய மாமா எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட விசாரிச்சுக்கிறேன். ஓகே சரி, நான் அவர்கிட்ட போய் விசாரிக்கிறேன். சரி வாங்க.